ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா OLED வர்சஸ் AMOLED வர்சஸ் POLED வர்சஸ் LCD இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த OLED அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லைட் இமிட்டிங் டயோட் அப்படின்னு அர்த்தம். அதோட டெஃபினேஷன் இதுதான். இது LCD இருக்குது பார்த்தீங்களா, இந்த LCDக்கும் இந்த OLEDக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா LCDக்கு பின்னாடி ஒரே சிங்கிள் லைட் மட்டும்தான் இருக்கும். இந்த லைட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அப்படி இல்லைனா ஒயிட் கலரில் இருக்கும். பெரும்பாலுமே வந்து கம்பெனிஸ் வந்து ஒயிட் கலர் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு லைட் மூலமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ், இமேஜஸ், ஸோ கேம் பிளேஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒயிட் லைட் பின்னாடி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து தெரியுது. அதாவது LCDக்கு இந்த ஒரு லைட் மூலமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் அதிகமாக இருக்கணுமா இல்லை டிம்மாக இருக்கணுமான்னு ஸோ கம்பெனிஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லிக்விட் கிறிஸ்டல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு RGB ஃபில்டரும் கொடுத்துருப்பாங்க. இந்த RPG ஃபில்டர் ஒவ்வொரு பிக்சல்லையுமே இந்த RPG மிக்ஸ் ஆகி நமக்கு தேவையான கலர் கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா LCDக்கு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப பட்ஜெட் கம்மியான போனா இருந்தா சென்டர்ல மட்டும் தான் இருக்கும். இதனால சென்டர்ல மட்டும் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி போனோட எட்ஜ் சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் சைட்ல தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப டார்க் சைடா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டர் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் டார்க் சைடா இருக்கும். இந்த LCDல ஒரு சிங்கிள் லைட் யூஸ் பண்றதுனால இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது அவ்வளவு அக்யூரேட்டா தெரியாது. பிளாக் மட்டுமல்ல, எந்த ஒரு கலருமே அவ்வளவு அக்யூரேட்டா தெரியாது. LCDல ஒரு சிங்கிள் லைட் மட்டும் பயன்படுத்துவதால அதோட பிரைஸும் வந்து கம்மியா இருக்கு. அதாவது AMOLED கம்பேர் பண்றப்போ அதோட பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. இதுவே நம்ம AMOLED சைட் போனோம் அப்படின்னா இங்க AMOLEDல எக்கச்சக்கமான பிக்சலுக்கு தனித்தனி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட பிரைஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி LCDயோட லைட் பிரைட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதிகமா இருந்துச்சு. அதாவது AMOLED கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வர மொபைல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து LCDயை விட அதிகமாவே இருக்கு. இந்த AMOLED டிஸ்பிளேயே பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயும் வருது. இந்த AMOLED டிஸ்பிளே இருக்கிற போன்ல எந்த போன்லயுமே வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் வந்து இருக்காது. அதுக்கான அந்த ஆடியோ ஜாக் போர்ட்டே வந்து இருக்காது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனை வந்து அவங்க ஸ்லிம்மா கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm இருக்கிறதுனால அதோட போர்ட் வந்து பெருசா இருக்கும். அப்படிங்கிறதுனால போனோட சைஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஆடியோ ஜாக் இப்போ வந்து கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ட்ரெண்டிங்கே வந்து ப்ளூடூத் போன் தான். அதனாலவும் இவங்க வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த கர்வ் டிஸ்பிளே வருது பாத்தீங்களா, இந்த போன் வந்து பெரும்பாலுமே வந்து திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால வந்து ஆடியோ ஜாக் வந்து அவங்க கொடுக்கறது கிடையாது. சரி, இப்போ இந்த LCDக்கு வருவோம். ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளாக், ஒயிட், ரெட் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரே லைட் இருக்கிறதுனால எல்லா கலரும் சமமாக தெரியும். ஆனால் இங்கே OLEDல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சலுக்குமே RGB அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் வந்து வைப்பாங்க. இதனுடைய கலர் காம்பினேஷன் மூலமாக தான் பிளாக், ரெட், ஒயிட் இப்படி எல்லா கலரையும் அதிகமாகவோ குறைச்சோ காட்டுது. OLED அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய மின்சாரத்தை வந்து லைட்டாக மாற்றுது. இந்த OLEDலேயே பார்த்தீங்கன்னா OLED, AMOLED, சூப்பர் AMOLED, சூப்பர் AMOLED பிளஸ் POLED அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. OLED பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிக்சலுக்குமே நம்ம வந்து தனித்தனியான RGB லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் எந்த இடத்துல எந்த கலர் அதிகமாக இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் கலர் பூஸ்ட் பண்ணி தருது. ஒருவேளை அந்த இடத்துல பிளாக் வேணும்னா அப்போ கரண்ட்டை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுது. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும். இப்போ இந்த OLEDல 2 விதமான வயரிங் சிஸ்டம் வந்து கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ், இன்னொன்று பேசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேசிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் வயரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வயரிங் கனெக்ஷனை எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ரோ வைஸாக கொடுக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ரோ வைஸாக கொடுக்கலாம், இல்லைனா காலம் வைஸாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லைட்டை ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் லைட் மட்டும் ஆஃப் ஆகாது, அந்த குறிப்பிட்ட ரோ முழுசாக ஆஃப் ஆகும். இதனால் இதுக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். ஏன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகி திரும்பி நம்ம ஆன் ஆகும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட் நடக்கிறதுனால ஸோ வந்து பவர் கொஞ்சம் அதிகமாகவே இங்கே செலவாகும். இதுவே நீங்கள் ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு LEDக்குமே தனித்தனியான வயரிங் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு LED ஆஃப் பண்ணணும்னா அது மட்டும் ஆஃப் ஆகிடும், மற்றது எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த பிக்சல் மட்டும் ஆஃப்ல இருக்குமோ
அது மட்டும் ஆஃப்ல இருக்கும், மற்றது எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். இப்படி செய்யறதுனால உங்களுக்கு கரண்ட் சேவும் ஆகுது, அதாவது பேட்டரி சேவிங்கும் ஆகுது. இந்த ஆக்டிவ் வயரிங் மேட்ரிக்ஸ் வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஆக்டிவ்க்கு ஏ எடுத்துக்கங்க, அதே மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு எம் எடுத்துக்கங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏஎம், அது அப்படியே ஓஎல்இடியில் போட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓஎல்இடி, அதாவது AMOLED, அதாவது ஏஎம் ஓஎல்இடின்னு வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி தான் ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்கள் இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா அமுலட்லேயே சூப்பர் அமுலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை போட்டு சூப்பர் அமுலட் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க, அப்புறம் சூப்பர் அமுலட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் சொல்லிட்டு அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா POLED அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. இந்த POLED அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ POLED அப்படின்னா இந்த அமுலட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பின்பக்கமாக ஒரு வந்து சப்ட்ராக் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பொதுவாக கிளாஸில் தான் இருக்கும். கிளாஸ் அப்படிங்கிறதுனால அதனுடைய திக்னஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் கிளாஸை எடுத்துட்டு பிளாஸ்டிக்கை வைக்கிறப்போ இதனால கிளாஸை விட பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸும் குறையும். இதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் அமுலட் டிஸ்பிளே. இதனால திக்னஸ் மட்டுமல்ல அதோட விலையும் குறையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட விலை ஆப்வியஸாக பிளாஸ்டிக்கோட விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நம்ம வந்து அமுலோட கம்பேர் பண்ணுறப்போ அந்த கிளாஸை விட பிளாஸ்டிக்கோட பிரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபோனோட பிரைஸும் வந்து கம்மியாகுது. இப்போ சூப்பர் அமுலட் பிளஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அமுலட்ல பயன்படுத்துகிற அந்த பிக்சலை விட எக்ஸ்ட்ரா சப் பிக்சல் இருக்கும். அதுலேயும் ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம். யாருக்கு தெரியும், பிளாஸ்டிக்கும் வந்து அவங்க பயன்படுத்தலாம், இல்லைனா அவங்க கிளாஸும் பயன்படுத்தலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து அவங்க போடுறதுனால அது வந்து சூப்பர் அமுலட்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படியே ஸோ இந்த அமுலட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 13,000க்கும் அமுலட் இருக்குது, 1,00,000க்கும் அமுலட் இருக்குது. அதில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த பிக்சல் குவாலிட்டி இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அது வந்து மாறும். இங்கே பேட்டரி கன்சம்ஷனும் பார்த்தீங்கன்னா LCD தான் அதிகம் எடுக்குது. இதில் ஒரு லைட் தான் இருக்கும், தேவையான இடத்துல ஆஃப் ஆன் ஆகாது. பட் அமுலட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் லைட் எரியும், மற்ற இடத்துல இருக்கிற லைட் ஆஃப் ஆகிரும். இதனால தான் அமுலட் டிஸ்பிளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல லைட் தேவையோ அங்கே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஷோ பண்ண மட்டும்தான் அந்த லைட் எரியும். இதே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நம்ம LCD டிஸ்பிளேல கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சிங்கிள் லைட் எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ வந்து அதிகமான பேட்டரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த LCDயில் வந்து அவங்க இந்த ஃபியூச்சரை கொண்டு வரது கிடையாது. அதே மாதிரி இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அமுலட்ல மட்டும்தான் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து LCDயில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அமுலட்ல வந்து ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் லைட் இருக்கிறதுனால அது வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஸோ பக்காவாக அது ஒர்க் ஆகுது. இதே ப்ராசஸ் தான் டிவிலே நடக்குது. டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிவி, இன்னொன்று QLED OLEDன்னு சொல்கிறாங்க. இந்த QLEDனா ஒன்றும் கிடையாது. இந்த QLEDன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் டாட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து ஸ்க்ரீன், அதை நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த லைட்டுக்கும் இடையில வந்து வைக்கிறாங்க. அதாவது டிவிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய லைட்டுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனுக்கும் இடையில வந்து ஒரு குவாண்டம் டாட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் QLEDன்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து சாம்சங் வந்து நியோ QLEDன்னு சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு இது வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நார்மல் QLED வந்து இப்போ 20,000 இருக்கு. பட் ஃபியூச்சரில் அதோட பிரைஸும் குறையும். இப்போவே வந்து OLED வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து லைட் கன்சம்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட பிரைஸ் வந்து 70,000க்கு மேலே தான் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து குறையும். ஒரு சில ஆன்லைன் தகவல்கள் கூட அதுதான் சொல்லுது. நான் செக் பண்ணி பார்த்தேன், ஃபியூச்சரில் வந்து OLED பிரைஸ் வந்து 50,000க்கு கீழே வந்துடும். ஸோ இப்போதைக்கு யாராவது OLED டிவி வாங்குறதுக்கான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஃபியூச்சரில் 50,000க்கு கீழே கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த OLEDயில் பர்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த மூவிஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிழல் வடிவத்தில் வந்து தெரியும். இதுதான் வந்து பர்னின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பெரும்பாலான OLED டிவியில் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் OLED டிவி தான் நீங்கள் இப்போ வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஏன் ஏற்படுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி தரப்பில் வந்து ஹை குவாலிட்டி ரிச் கிளியாரிட்டியில் வந்து வீடியோ தரணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்து அடிக்கடி கரண்ட் வந்து கட் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். அதனால் நீங்கள் OLED டிவி தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல UPS பேட்டரி இருக்குது, அதையும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்பிளேல எப்படி தெரியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வந்து தெரியும். கிட்டத்தட்ட 100 யூனிட் வந்து இந்த ப்ராப்ளம் மூலமாக அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து யூடியூப்ல லீக் ஆனிச்சு. அதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு UPS பேட்டரி வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. ஒருவேளை இந்த OLED டிவி வந்து வாரண்டிக்குள்ளாரியே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாரண்டியில் இதை கிளைம் பண்ணிக்கலாம். பட் வந்து வாரண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கை காசை போட்டு தான் நம்ம வந்து இதை ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். OLED டிவியோட ப்ரைஸே வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அப்போ அதை
ரிப்பேர் பண்ணுற அதோடைய காஸ்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கும். அதனால் யோசித்து OLED டிவி வாங்கலாமா இல்லை QLED டிவி வாங்கலாமான்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. சரி நண்பா, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போதுமான டெஃபினேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.